வணக்கம். இன்றைய டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிமுக MP இன்பதுரை கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் டெண்டர் முறைகேடு, ஒப்பந்தம் வழங்குவதற்கு லஞ்சம் என KN நேரு மீதான முறைகேடுகளின் மதிப்பு சுமார் 1020 கோடி வரை இருக்கலாம் என அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். லஞ்சமாக வசூலிக்கப்பட்ட பணம் ஹவாலா பணமாக மாற்றப்பட்டு விட்டதாக அமலாக்கத்துறை ஆவணங்கள் தெளிவுபடுத்துவதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாஜகவின் புதிய தேசிய செயல் தலைவராக நிதின் நபீன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பீகாரில் பாஜக வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய நிதின் நபீனுக்கு பாஜக தலைமை தேசிய செயல் தலைவர் பதவியை பரிசளித்துள்ளது. இதனிடையே நிதின் நபீனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி வாழ்த்து கூறியுள்ளார். இந்த பொறுப்பு அவரது தலைமை திறன், பொதுச் சேவைக்கான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது என்றும், நிதின் நபீன் தலைமையில் பாஜக மேலும் வலுப்பெறும் எனவும் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல், புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புபவர்களுக்கு அதிமுக தலைமை அலுவலகமான MGR மாளிகையில் இன்று முதல் விருப்ப மனு விநியோகம் செய்யப்படுகிறது. இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் கடந்த வாரம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திங்கள் முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை விருப்ப மனுவை பெற்றுக் கொள்ளலாம் எனவும், தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வழங்கப்படும் எனவும், முதல் நாளாக இன்று நண்பகல் 12 மணி முதல் மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிய சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தமிழ்நாட்டில் நிறைவடைந்துள்ளன. வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள், நீக்கங்கள் மற்றும் புதிய பெயர்களை சேர்ப்பதற்காக விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிப்பதற்காக டிசம்பர் 14ஆம் தேதி கடைசி நாள் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் கரூர் சம்பவத்திற்கு பின் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை மீண்டும் துவங்கியுள்ளார். காஞ்சிபுரம், புதுச்சேரியில் மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்த விஜய் வரும் 18ஆம் தேதி ஈரோட்டில் பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் விஜயமங்கலம் டோல்கேட் அருகே விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்திற்கு 50,000 ரூபாய் வாடகை கட்டணமாக செலுத்தப்பட்டதால் காவல்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். ஈரோட்டில் தனது செல்வாக்கை நிரூபிப்பாரா? செங்கோட்டையன் வருகைக்கு பிறகு ஈரோட்டில் நடைபெறும் முதல் கூட்டம் என்பதால் விஜய் ஜொலிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.